எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45வது வசனம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. தேவன் வந்து பேசின, இயேசு கிறிஸ்து பேசின 4வது வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு ஏசப்பா ஏன் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அந்தகாரம் 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை அந்தகாரம் பூமி எங்கும் உண்டாயிற்றுன்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த 6 முதல் 9 மணி நேரம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்ச அந்த டைம் பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நல்ல வெயில் அடிக்கிற அந்த ஒரு நேரம் தான் பார்த்தீங்கன்னா பூமி எங்கும் அந்த இருள் வந்து அந்தகாரம் வந்து வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஏன் வந்தது அப்படின்னா, யோவான் 9:5 எடுத்து வாசிக்கலாம். யோவான் 9:5 சொல்றாங்க, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொல்லி தேவன் வந்து சொன்னாரு. உலகத்திற்கு ஒளியாக இருக்கிற தேவன் தன்னுடைய குமாரனை ஒளியாகவே நமக்காக அனுப்பிச்சு வச்சாரு. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தோட பாவம் வந்து இந்த பூமியை ஃபுல்லாகவே மூடினாலும் மனிதர்களோட பாவம் வந்து பூமி எங்கும் மூடியதால் இந்த பூமியில அந்தகாரம் வந்து உண்டாயிட்டுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அந்தகாரம் வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது மட்டும்தான் வந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிடையாது, பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் வந்து அந்தகாரத்தை பற்றி நம்ம பைபிளில் வந்து வாசிக்கிறோம். எடுத்தவங்களை வாசிக்கலாம். வந்து யாத்திராகமம் 19வது அதிகாரம் 16 முதல் 19 வரை இதை எடுத்து வீட்டில் வாசித்து பாருங்க. அந்தகாரம் என்பது என்னன்னா, இடி முழக்கம், கார் மேகம், மின்னல், எக்கால சத்தம், அக்னி, இதெல்லாம் வந்து மோசையின் காலத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே வந்து அந்தகாரம்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே வந்து சொல்லியிருந்தாரு. அதோட விளைவு தான் வந்து பூமி எங்கனும் அந்தகாரம் இந்த மாதிரி தான் உண்டாயிருக்குன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் சிலுவையில் அறையும் போது வந்தது. இப்போ அந்தகாரம்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். மின்னல், காரிருள், அக்கினி, எக்கால சத்தம், பூமி எங்கும் எக்கால சத்தம், இதுதான் அந்தகாரம். அவர் சிலுவையில் அறையிறதுக்கு முன்பாக வந்த அந்த அந்தகாரம். ஓகேங்களா? இப்போ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு இயேசு அடுத்த வசனத்தில் சொல்றாரு. 9 மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம் சொல்லி பைபிளை நம்ம வாசிக்கிறோம். இயேசு வேற தேவன் வேறையா? தேவன் வந்து தன்னுடைய குமாரனை கைவிட்டாரு. ஓகே, இயேசு தேவனும் ஒன்று தான். அது வந்து எல்லாரும் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தன்னுடைய குமாரனையே அவர் கைவிட்டார்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து நம்ம வாசிக்கிறதுனால மற்றவங்களுக்கு சில பேருக்கு புரியறதில்ல. தேவனும் இயேசுவும் ஒன்று தான். நம்ம அது டீட்டெயிலாக வேணும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எபிரேயர் 1:9 சொல்லுது, ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணின தேவனே உம்முடைய தேவன் சொல்லி எபிரேயர் 1:9 வசனம் இருக்கு. அப்புறம் வந்து 1 யோவான் 5:20 வந்து பார்த்தீங்கன்னா, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 45:7 எடுத்து வாசிச்சிங்கன்னா, அபிஷேகம் பண்ணினா தேவனே உம்முடைய தேவன், ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினா தேவனே உம்முடைய தேவன் சொல்லி குமாரனை தேவன் வந்து சொல்றாரு. குமாரனும் தேவனும் வேற யாருமே இல்லை, 2 பேருமே ஒன்று தான். எல்லாவற்றையும் பொறுமையாக சகிச்சுட்டு இருந்தாரு ஏசப்பா. முள்முடியை வந்து வச்சாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க, சாட்டையினால் அடித்தாங்க, இதெல்லாம் பொறுமையாக ஏற்றுக்கொண்டிருந்த ஏசப்பா ஏன் வந்து அந்த 4வது வார்த்தை பேசும்போது மட்டும் மிகுந்த சத்தமாக வந்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லணும்? ஏன் அப்படின்னா, எல்லாவற்றையும் பொறுமையாக வந்து சந்தித்த நம்ம ஏசப்பா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிதாவிடத்தில் இருந்து நான் பிரிவதை, அவர் வந்து பிரிஞ்சு போகிறத ஏற்றுக்க முடியாமல் தான் வந்து அவர் மகா சத்தமாக சொல்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு. இந்த 4வது வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு பரிதவிப்பின் வார்த்தைன்னு சொல்லலாம். தவிப்புனா நம்ம எப்படி சொல்லலாம், நம்ம ஒரு இப்போ
நம்முடைய அப்பாவே நம்ம இல்லை, நம்ம அப்பா நம்மளை ஒரு இடத்துல விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நம்ம எப்போ வருவாங்கன்னு நம்ம தவிக்கிற தவிப்பு இருக்கு இல்லையா, அந்த தவிப்பு தான் வந்து குமாரன் தேவனை நோக்கி தவிக்கிறாரு. அந்த பரிதவிப்பு தான் 4வது வார்த்தையாக வந்து இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அவர் சத்தமாக சொன்னார், என்ன ஏன் கைவிட்டீர் அப்படின்னு. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம் நம்ம வேதத்தில் வாசிச்சிருப்போம். ஆவி ஆத்மாவோட சம்பளம் என்ன நினைக்கிறீங்க? ஆவியோ ஒருத்தரோட ஆவியோ ஆத்மாவோ ஒருத்தங்களோட உடலை விட்டு போச்சு அப்படின்னா அது சரீர மரணம். அதுக்கு வந்து தேவன் வந்து இயேசப்பா வந்து வருத்தப்படலை. ஆவியோ ஆத்மாவோ தேவனை விட்டு பிரிஞ்சு போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம மரணம். தனக்கு உண்டானது ஆத்ம மரணம், என்னுடைய தேவனை விட்டு நான் பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி இயேசப்பா வந்து ஆத்ம மரணத்தை வந்து அப்சர்வ் பண்ணனால தான் வந்து அவர் வந்து ரொம்ப சத்தமிட்டு சொல்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. தேவன் வந்து தன்னுடைய குமாரனை கைவிட்டாரா அப்படின்னா கைவிடலை. ஏன்னா அவர் தன்னுடைய முகத்தை மட்டும்தான் மறைச்சி வச்சிருந்தார். தன்னுடைய குமாரன் கூப்பிடும்போது தன்னுடைய காதினால் வந்து கேட்காம தான் இருந்தாரே தவிர அவருடைய முகத்தை மறைக்கல. வாசிக்கலாம், ஏசாயா 59:2. ஓகே, போதும். இதில் பாருங்கள், நம்முடைய அக்கிரமங்கள்லாம் வந்து தேவனை வந்து நம்மளை விட்டு பிரிக்கிறது. நம்முடைய தேவனை வந்து நம்மளை வந்து நம்ம பேசும்போது கேட்காம அவருடைய செயலாம் வந்து க்ளோஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வசனத்தில். தேவன் வந்து குமாரனை கைவிடல, ஆனால் சத்தமாக கூப்பிடும்போது அமைதியாக இருந்தார். இதுதான் வந்து இந்த வசனத்தில் வந்து நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். எகிப்தில் வந்து ஜனங்களின் சத்தத்தை வந்து தேவன் கேட்டு செங்கடலை 2ஆக பிளந்து உதவி செஞ்சார். ஜனங்களுக்கு உதவி செஞ்ச தேவன் ஏன் தன்னுடைய குமாரனுக்கு உதவி செய்யாமல் போனார்? ஏன் அவர் தன்னுடைய குமாரனோட சத்தத்தை கேட்காம போனார் அப்படின்னா ஒரே ஒரு தான், பாவத்தின் சம்பளம் மரணம். இது கம்பல்சரி நடந்தே ஆகணும். தன்னுடைய குமாரனையே நம்முடைய பாவத்திற்காக அவர் வந்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். தேவன் வந்து தன்னுடைய குமாரனை வந்து பாவியாக ஒப்பு கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கிங்க, தன்னுடைய குமாரனை பாவியாக ஒப்பு கொடுக்கல, பாவ பலியாக தான் ஒப்பு கொடுத்தாரு. நம்முடைய பாவங்களுக்காக பாவ பலியாக தான் ஒப்பு கொடுக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க பாவம் செஞ்சாங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு வந்து அதை தன்னுடைய பாவத்துக்கு அடையாளமாக நம்ம வந்து அதை கொடுத்து அதை வெட்டப்படுறது தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆனால் நம்முடைய பாவம் வந்து உலகத்தின் பாவத்தெல்லாம் வந்து மன்னிக்கிறதுக்காக பலியாக ஒப்பு கொடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆட்டுக்குட்டியாக வந்து பாவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கிங்க, பாவ பலி வேற, பாவி வேற. பாவினா ஜனங்களின் பாவத்திற்காக பாவமாக்கப்பட்ட தேவகுமாரன்னு குறிக்கும். பாவம் வந்து தேவனுடைய முகத்தை மறைக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய பாவம் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து நம்மளுக்காக சுமந்தபடியால் தேவனின் முகத்தை வந்து தன்னுடைய குமாரனின் முகத்திலிருந்து மறைக்கப்பட்டது. பாவம் மனிதனையும் தேவனையும் 2ஆக பிரிக்கும். அதே மாதிரி தான் குமாரனிலிருந்து தேவனை 2ஆக பிரித்தது. பாவம் தேவ பிரசன்னம் வராமல் தடுக்கும். குமாரனுடைய இடத்துலேருந்து இடத்துலேருந்து குமாரனுக்கு வர வேண்டிய தேவ பிரசன்னம்லாம் வந்து வராமல் தடுத்தது. நம் பாவம் எல்லாம் இயேசு மீது சுமத்தப்பட்டபடியால் பாவ இருள் அவரை மூடியது. அதனால் அவர் சத்தமாக கூப்பிடுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார் என்று. நம்ம ஜீவ ஒளியில் பிரவேசிக்க குமாரன் மரண ஒளியில் தள்ளப்பட்டார். நம்ம ஜீவ ஒளியில் பிரவேசிக்க, இந்த உலகத்தில் நம்ம ஜீவ ஒளியில் வாழ்கிறதுக்காக குமாரன் வந்து மரண இருளில் வந்து தள்ளப்படுகிறார். நம்மளோட கையை பிடிச்சி நம்மளை தூக்கி விட பிதா வந்து தன்னுடைய குமாரனோட கையை கீழே விட்டுட்டார். அதனால தான் குமாரன் கத்துறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. நம்மளுடைய கரத்தை பிதாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கறதுக்காக தன்னுடைய கரத்தை பிதாவின் கரத்திலிருந்து அவர் விடுவித்து கொண்டார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சத்தமாக சொல்லுகிறார்.
ஏன் என்னை கைவிட்டீர்னு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? இந்த பாவம் இதெல்லாம் ஓகே. 2 கொரிந்தியர் 5:21 எடுத்து வாசிப்போம். பாவம் அறியாத இயேசுவை நமக்காக பாவமாக்கினார். பாவம்னா என்னன்னே அறியாத இயேசுவை, தன்னுடைய குமாரனை தேவன் நமக்காக பாவமாக ஆக்கி நமக்காக சிலுவையில் அறிய வச்சாரு. அதனால தான் உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக அவர் உலகத்திற்கு வந்தார். கலாத்தியர் 1:4 சொல்லுகிறது, பாவத்தினால் நிறைந்த இந்த உலகத்தில் இருந்து குமாரனை விடுவிக்க மனுஷகுமாரன் சாயலாக தன்னுடைய குமாரனை அனுப்பினார்னு சொல்லி நம்ம கலாத்தியர் 1:4 படிக்கிறோம். சரி, ஓகே. பாவம் தேவன் முகத்தை மறைக்கும். பாவம் தேவனுக்கும் நம்மளுக்கும் பிரிவை உண்டு பண்ணும். பாவம் தேவ பிரசன்னம் பூமியில் இல்லாமல் நம்மளுக்கு இல்லாமல் பிரிக்கும். பாவம் நம்மளை ஜீவ ஒளியில் கொண்டு போகாமல் இருளில் தள்ளும். பாவம் பிதாவினால் நம்மளை கை விடப்பட ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும். சரி, இதெல்லாம் இவ்வளோ பாவம் செஞ்சு நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சாச்சு. ஓகே, அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டார், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆட்டுக்குட்டியாக நம்முடைய பாவங்களிலே ஏற்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். சரி, நம்ம பாவத்திலிருந்து விடுபடுறோம், பாவம் இனிமேல் செய்யறதில்லைன்னு தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுறோம் அப்படின்னா தேவனுடைய பதில் என்னவாக இருக்கும்னு கடைசியாக சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 54:7 சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். இமைப்பொழுதுதான் நான் உன்னை கைவிட்டேன். தன்னுடைய குமாரனுக்காகவும் சொல்றாரு, இமைப்பொழுதுதான் நான் உன்னை கைவிட்டேன், நான் உன்னை இமைப்பொழுதுதான் கைவிட்டேன், ஆனால் உன்னைய இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன்னு சொல்லி தேவன் சொன்னார். உங்களையும் என்னையும் தேவன் சொல்லுகிறார், இரக்கங்களினால் மட்டும்தான் ஒரு இமைப்பொழுதுதான் நம்மளை கைவிடுவார், இரக்கங்களினால் நம்மளை மறுபடியும் சேர்த்து கொள்வார்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். எபிரேயர் 8:12 எடுத்து வாசிப்போம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். நம்முடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைக்கவே மாட்டேன்னு சொல்லி தேவன் சொல்லிட்டாரு. அதற்காகத்தான் தன்னுடைய குமாரனை சிலுவையில் அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் தேவன் இனிமேல் ஒரு பொழுதும் இமைப்பொழுது கூட நினையாமல் இருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்பா, நீ கொடுத்த இந்த வாக்கியத்திற்காக, இந்த ஒரு வாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த இந்த 4வது வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. எங்களுக்காக ஜீவ பலியாக ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டதை நாங்கள் நினைத்து இந்த நாளிலே அப்பா உமக்காக 7 வார்த்தைகளை நாங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்பா, பேசுகிற வரப்போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் உங்கள் கையில் கொடுக்கிறோம். பேசுகிறவர்களை நீங்கள் கையில் வைத்து கொண்டு அப்போ நீங்கள் பேசுங்க, நீங்கள் வெளிப்படுங்க. ஆமென்.